உதயம் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருந்திருக்கிறாரு, அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் சந்திப்பை? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறுக்கு வழியிலே தன் குறுக்க சாட்சி தவழ்ந்து குறுக்கு வழியிலே அரசியல் அதிகாரத்தை அடைந்தவர். 30 அமைச்சர்களிலே 30வது இடத்திலே இருந்தவர். முதன்மை இடத்திற்கு வருவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவர் பாதம் தாங்கி பழனிசாமி. அன்றைக்கு ஜெயலலிதா அம்மாவின் பாதங்களிலே தொடங்கி சின்னம்மாவின் பாதங்களிலே வளர்ந்து நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தண்டலே என்ற ஒரு கவிதை வரி உண்டு கண்ணதாசனுடைய திரைப்பாடல்ல. அது மாதிரி அவருடைய அரசியல் என்பதுமே முழுக்க பாதம் தாங்குவதிலேயே அப்படியாச்சு. அம்மாவிடமிருந்து சின்னம்மாவிடமிருந்து அப்படியே அந்த பாதங்கள் டெல்லியை நோக்கி அவருடைய கால்கள் போகுது. இன்றைக்கு அவர் அமித்ஷாவினுடைய பாதங்களிலே வீழ்ந்து கிடக்கிறார், மோடியின் பாதங்களிலே வீழ்ந்து கிடக்கிறார் என்கிற இடம்தான். பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய பாதை என்பது எப்பொழுதுமே அடிமைத்தனம் தான். ஆனா ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை பார்த்துதான் அந்த கட்சி உருவானது. எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, அண்ணா உருவாக்கிய ஜனநாயகத்தை, அவரை போல எல்லாரையும் அரவணைக்கிற பண்போடு கலைஞர் இல்லை என்கிற குற்றச்சாட்டை சொல்லி, அண்ணாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அண்ணாவினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அதில இருந்து நான் வேறு பாதைக்கு போகல, தலைமையை ஏற்க மாட்டேன், தத்துவத்தை ஏற்கிறேன், தலைமையை ஏற்க மாட்டேன் என்று கலைஞருடைய தலைமையை நிராகரித்து விட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார் எம்ஜிஆர். அதே போல ஒரு சூப்பர் ஹீரோயிசத்தை தான் ஏறத்தாழ ஜெயலலிதாவும் செய்தார். ஜெயலலிதா யாரை வேண்டுமானாலும் கட்சியில முதன்மை பொறுப்புகளுக்கு என்னால் கொண்டு வர முடியும் என்று கடைகோடியில் இருக்கிறவனை கூட திடீரென்று எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறது, எம்பி சீட்டு கொடுக்கிறது, அமைச்சராக்குவது, ரொம்ப பெரிய முக்கியமான பிரமுகராக இருப்பவர்களை எல்லாம் கட்சியிலே தூர அடித்து வெளியேற்றுவது, அடிப்படை உறுப்பினர்ல நீக்கப்பட்டார் என்பது என்கிற சித்து விளையாட்டை நடத்தி கொண்டிருந்தார். அப்ப அதிமுகவினுடைய கடந்த காலமே நீங்க பாத்தீங்கன்னா, திராவிட இயக்க பற்றாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆருக்கு கலைஞரோட எல்லாம் முரண்பாடு கிடையாது, அவர் தான் கட்சிக்கு பொருளாளர், அவர் போய் யார்கிட்ட கணக்கு கேட்டார் என்று சொல்வதெல்லாம் கட்டுக்கதை கப்சா. உண்மை என்னன்னா, திமுகவினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்தி விட்டார்கள் என்கிற ஆத்திரத்திலே அன்றைய காங்கிரஸ் கட்சி, அன்றைய மத்திய சர்க்கார் திமுகவை பிளக்க வேண்டும், திமுகவை உடைக்க வேண்டும் என்று நினைத்த போது, அதற்கு ஒரு கருவியாக எப்படி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெய்ட போடுறாங்க, அதே வருமான வரித்துறையினுடைய அச்சுறுத்தலிலே அன்றைக்கு மத்திய சர்க்காரினுடைய அழுத்தத்தின் காரணமாக, நெருக்கடிகளின் காரணமாகத்தான் அதிமுக உண்மையிலேயே உதயமானது என்று திராவிட இயக்க ஆய்வாளர்களும் திராவிட பற்றாளர்களும் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் பல முறை பொது மேடைகளிலே கூட பேசியிருக்கிறார்கள். அவர்களின் கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அது எதனால ஒரு மாநில கட்சிக்கு பேர் எப்படி வைக்கிறாரு, அகில இந்திய அதிமுகவா? ஏன்னா அகிலம்னா உலகம், அகிலத்துக்குள்ளதான் இந்தியா இருக்கு, இந்தியாவுக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. எப்படி ஒரு அழகான சொல்லாடல் பாருங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அன்றைய டெல்லி சர்க்காரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இன்றைய டெல்லி சர்க்காரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆனா அதுல வேடிக்கை வினோதம் என்னன்னா, திமுகவை பிளந்து அதிமுகவை உருவாக்கியவர்கள் தங்களுக்கு சாதகமாக இவர் இருப்பார் என்று இவரை நம்பிதான் கட்சி ஆரம்பிக்க அனுமதித்தாங்க, அவர் நடத்தட்டும்னு. ஆனா விளைவு என்ன ஆனது? மீண்டும் காங்கிரஸ் எழுந்திருக்க முடியவில்லை. திமுகவா காங்கிரஸா என்கிற போராட்டத்திலே எம்ஜிஆர் வரவில்லை என்றால், அரசியலே தனிக்கட்சி தொடங்கவில்லை என்றால், திமுகவா காங்கிரஸா என்கிற போராட்டம் தான் அரசியலிலே பெரிய போராட்டமா இருந்திருக்கும். எப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியா காங்கிரஸ் கட்சியா, 2 தேசிய கட்சிகளுக்கான போராட்டமாக கேரளா இருக்கு. அது மாதிரி ஒரு மாநில கட்சியா ஒரு தேசிய கட்சியா, இப்படித்தான் அரசியல் இருந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக திமுகவா அதிமுகவா என்று வந்தபோது, ஒரு மாநில கட்சிக்கு இன்னொரு மாநில கட்சி தான் போட்டி என்று வருகிற போது, தேசிய கட்சிக்கு அங்கே தமிழ்நாட்டிலே இடம் இல்லை என்று கதவு சாத்தப்பட்ட நிலைமைதான்
அன்றைக்கு பின்னாளிலே இருந்து இயக்கியவர்களுக்கு ரிசல்ட்டா கிடைச்சு. கலைஞர் அவர்களே கூட ஒரு முறை பதிவு செய்திருக்கிறாரு, காங்கிரஸா திமுகவா என்று இருந்த அரசியல் சூழலை, அண்ணா காலத்தில் அப்படிதான் அரசியல், உங்கள் காலத்தில் திமுகவா அதிமுகவா என்று நடந்ததை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, அந்த வகையில் எங்களுக்கு அரசியல் ஆதாயம்தான், இது பங்காளி சண்டையாக முடிந்து விட்டது, பகையாளிகளுக்கு இடம் தரவில்லை, தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலே இடம் தரவில்லை என்பதை கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்து அவர்களிடத்திலே தனித்த உரையாடலிலும் கூட இதை சொல்லியிருக்கிறார். அது வைரமுத்து அவர்களும் சில கூட்டங்களிலே பதிவு செய்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு தேசிய கட்சிக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுப்பதற்கு இங்கே போகிறார். நியாயமாக என்ன நடந்திருக்கணும்? அதிமுகவினுடைய காலடியிலே தான் பாஜக இருக்கணும். மாநிலத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி, குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவினுடைய கொடி பறக்காத ஊர்களே கிடையாது. எம்ஜிஆர் என்கிற பெயரை உச்சரித்தால் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தன் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை இந்தியா மொத்தத்தை ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டிலே கால் பதிக்க முடியாமல் இருக்கிற பாஜக, அவர்கள் கால்களே போய் எடப்பாடி விழுந்து கிடக்கிறாரே என்பது ஒரு வரலாற்று பிழையான பாக்கு. ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது அளிக்கணும், முத்துராமலிங்க தேவருடைய பெயரை நான் விமான நிலையத்துக்கு வைப்பேன் ஆட்சிக்கு வந்தா இப்படின்னு பேசுறாரு. இப்ப திடீர்னு முத்துராமலிங்க தேவருக்கு சப்போர்ட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதிமுக நீண்ட காலமாக சசிகலாவினுடைய நிழல் சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற போதெல்லாம் பசுமன் முத்துராமலிங்க தேவரினுடைய குரு பூஜையை கூர்தீட்டி பெருங்கூட்டத்தை திரட்டி தங்க கலசம் வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த அரசியல் கட்சியவே முக்குளத்தோர் கட்சியாக மறைமுகமாக மாற்றி வைத்திருந்தார். ஏறத்தாழ அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், மொத்த எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கையிலேயே 2 மடங்கு பேர் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வருவதற்கான வாய்ப்பை திரைமறைவிலை செய்து வைத்தார் சசிகலா என்கிற அவர் மீதான பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அப்ப தேவர் கட்சியா இருந்தது இன்னைக்கு அதிமுக கவுண்டர் கட்சி ஆகிவிட்டது. அதிகார மையம் இடம் மாறிவிட்டது. அதை மாற்றி கொடுத்தது யார்? சசிகலா தான். தானாக எடப்பாடி பழனிசாமி தன்னெழுச்சியாக போராடி இந்த இடத்தை கைப்பற்றியிருந்தால் கூட பரவாயில்ல, இவர்கள் பார்த்து கொடுத்தார்கள். வரத்தை கொடுத்தான் சிவனே தவிச்சான்னு ஒரு புராண கதை உண்டு. யார் தலையிலே கை வைத்தாலும் அவன் இல்லாமல் போக வேண்டும்னு. அது மாதிரி வரம் கொடுத்த சசிகலாவின் தலையிலேயே அவர் கை வைத்து விட்டார். அதைத்தான் டிடிவி தினகரன் துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இன்றைக்கு எதிர்மறையாக மாறினதற்கு பின்பு முக்குளத்தோர் சமூகத்திலே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு எதிராக திரும்பி விட்டது. அதை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்யலாம்? செல்லூர் ராஜில இருந்து பல பேர் ராஜன் செல்லப்பால இருந்து பல அமைச்சர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இருந்தாலும் கூட கட்சி செல்பெடுக்க மாட்டேங்குது. அந்த சமுதாயம் நம்ப மறுக்கிறது. அதற்காக அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள பழைய கோரிக்கை, இந்த கோரிக்கையை திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு. சமூக நல்லிணக்கத்தின் பொருட்டு முத்துராமலிங்க தேவரின் பெயரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும். திருமாவளவன் கூட ஒரு முறை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு விமான நிலையத்துக்கு பேர் சூட்டுவதற்கு நடைமுறை சாத்தியம் ரொம்ப குறைவு. ஏன்னா இமானுவேல் பேரை வைங்கன்னு இன்னொரு கோரிக்கை இருக்கு. அப்ப 2 சாதி மோதல்களுக்கான விளையாட்டு மைதானமாக விமான நிலையத்தை மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்க மாட்டாங்க. அதனால எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பொதுவான பெயரை தான் வைப்பார்களே தவிர அதுக்கு நடைமுறை சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. அதே அவருக்கு தெரியும். ஓட்டுக்களை பெறுவதற்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நான் எதிரானவன் அல்ல என்று கதறல் சத்தம் கேட்பதற்கு ஒரு கோரிக்கையை கொடுக்கிறார் அவர். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். இல்ல பாரத ரத்னா விருது வாங்க வைக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அதாங்க, அதெல்லாம் இவர் சொன்னா யாரு கேட்பா? இவர் சொல்லி கேட்கிற இடத்துலயா நான் ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது? எதையாவது போற போக்கில் சொல்றதுதான், எதையாவது சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதனால அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு பாஜக அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காக நாளைக்கு பாரத ரத்னா கொடுத்தாலும் அல்லது அவரை கௌரவிக்க வேண்டும் என்று கொடுத்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை. ஆனால இவர் இப்படி கோரிக்கை வைப்பதற்கு காரணம் இவரிடத்திலே இருந்து பிரிந்து சென்ற சகாக்கள்ல எல்லாருமே இவருக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என்கிற வாக்கு அரசியலினுடைய ஒரு வேட்டையாடுகிற விதமாகத்தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். கூவத்தூர் சீக்ரெட்ஸ் எல்லாம் பிரேக் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க தினகரன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அது பாத்தீங்களா?
செம்மலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு கேட்டதுமே செவிரேறி குச்சி போனாரு அப்படின்லாம் சொல்றாரு. எப்படி பாக்கல? அதாவது உண்மை என்னன்னா, எல்லா எம்எல்ஏக்களிடத்திலும் கையெழுத்து பெற்று அப்புறம்தான் டிக்ளேர் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி. அது வந்து அதாவது ஏலத்தில் எடுக்கிறது தான். ஏலம் வந்து ஒரு முறை பழனிசாமி ஒரு தரம், செங்கோட்டையன் ஒரு தரம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் முடிக்கும் போது ஃபைனலாக வந்து ஏலம் ஃபிக்ஸ் ஆனது பழனிசாமி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படிதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஏலம் விட்டதுல, ஜனநாயகத்தையே ஏலம் விட்டதுல கூவத்தூர் வந்து ஒரு ஜனநாயக திருவிழா. அதுல ஏலத்துல எடுக்கப்பட்டவர் பழனிசாமி. அதனாலதான் அவருக்கு தத்துவம் தெரியல, திராவிடம்னா என்னன்னு தெரியல, எப்படி கொள்கை வழி நடக்க வேண்டும் என்று தெரியல, அண்ணானா யாருன்னு தெரியல, அமித்ஷானா யாருன்னு தெரியல, செக்கு எது ஜெவலிங்க எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல, அது மாதிரி ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காரு. அதனால அதையெல்லாம் சீக்கிரட்ஸ்ன்னு சொல்றது இன்னும் கேவலமா இருக்கு. அப்பொழுதெல்லாம் இவர்கள் எங்கே இருந்தார்கள், இவர்கள் யாரின் ஆதரவாளர்களாக இருந்தார்கள்? சரி, கூவத்தூர் கேவலமானதுன்னா அந்த கூவத்தூர்ல வந்து ஏலம் எடுப்பதற்கு காரணமா இருந்த சசிகலா பெருமைக்குரியவரா? அது ஒத்துக்குருவாரா? டிடிவி தினகரன் சசிகலா செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை, வெக்ககரமானது, துக்ககரமானது ஒத்துக்குருவாரா? இவங்களே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்பிக்கிறாங்க. அது யார் மேல படுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை சொல்வதற்கான யோக்கியதை வேணும்ல. நீனே ஜனநாயகபுரம் இவர் மேல நம்பிக்கை இருந்திருந்தா கூட ஏதாவது இவரை முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. இவர் அதிமுகவினுடைய அரசியலிலே ஜெயலலிதா காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவர். டிடிவி தினகரன். ஆமா, டிடிவி தினகரன் ஜெயலலிதா காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவர். இப்ப என்னமோ அவர் தான் அம்மாவின் விசுவாசி என்று சொல்லிக் கொள்வதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சி வச்சிருக்காரு. இது எப்படி இந்த ஜெய தீபா மாதிரி ஆட்கள் கிளம்பி வர்றாங்களோ, ஜெயலலிதாக்கு நான் தான் மகன் வந்து வருஷம் ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர்றதுலாம் எதுக்காக அப்படின்னு பார்க்குறோம்ல. அதனால அந்த இமேஜை காலி செய்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அரசியல் என்பது இன்னைக்கு வந்து ஒரு முழுக்க வலிமை இழந்து விட்டது, தன் வசீகரத்தை இழந்து விட்டது, எல்லா வகையிலையும் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. அதனால அதிமுக என்கிற கட்சி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி என்கிற நிலைமையை மீறி ஒரு கட்டுப்பாடற்ற அரசியல் இயக்கமாக மாறிவிட்டது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.